இன்னைக்கு என்னன்னே தெரியல, டபுள் ஹாப்பியா இருந்தேன். முதல் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மீன் தான். ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ பெரிய மீன். ஒரே ஒரு மீனே 3/4 கிலோ வந்துருந்துச்சு. கூடவே வாங்கிருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேற எதுவும் இதை விட பெரிய மீன் இல்ல. சரின்னு சொல்லிட்டு இதோடயே வந்தாச்சு. வர்ற வழிய பார்த்தா அதை விட ஹாப்பியான விஷயம் என்னன்னா, இந்த சேமியா ஐஸ் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. நான் குட்டி பிள்ளையா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்கேஜி, யூகேஜி படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஐஸ் வந்து ₹1.50 ₹1.50க்கு விற்கும். எங்க அம்மாட்ட சொன்ன உடனே எங்க அம்மா சொன்னாங்க, நான் குட்டி பிள்ளையா இருக்கையிலே சேமியா ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். அப்போ 10 பைசா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. கேப்சிகம் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் மஞ்சள் பூத்து போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பாதியை மட்டும் வெட்டி எப்பவும் போல ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. மீனை வந்து கண்டிப்பாக பொரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் 3/4 கிலோ மீன் தான் நம்ம எப்பவுமே 1 கிலோ வாங்கி பொரிப்போம். ஆனால் இன்னைக்கு பத்தாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க. பரவாயில்ல, என்ன இருந்தாலும் ஒரு 2 மீனாவது பொரிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. சரின்னு சொல்லி அம்மா பொரிச்சுக்கிட்டாங்க. அது போக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கிழங்கு மஞ்சள் பூசணி கிழங்கு அதை வந்து எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக சும்மா அவிச்சு எடுத்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு.